எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கோவேரியேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேல்யூஷன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நிறைய பேருக்கு தெரிந்து கிடையாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றது வந்துன்னா ₹1 எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ஃப்ளோ என்னங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஏல வந்து மீனை ரிட்டர்னும் கொடுத்துட்டா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்தான். அப்போ எஸ்டி அதாவது சிவியோட ஃபார்முலா, சிவினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இப்போ எஸ்டி பை மீன். இப்போ எஸ்டி எவ்வளவு? 2000. மீன் எவ்வளவு? 10,000. இப்போ 2000 டிவைட் பை 10,000 0.2. ப்ராஜெக்ட் பிக்கு செக் பண்ணி பார்த்தா அதுக்கு 0.2 தான் வருது. அப்போ வந்து ப்ராஜெக்ட் ஏ அண்ட் ப்ராஜெக்ட் பி போத் ஆர் சேம் வேல்யூ. அப்போ நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க் லெவல் இஸ் ஈக்குவல். அதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஏவோடைய எஸ்டியும் மீனும் இங்கே மாறுது, ப்ராஜெக்ட் பியோடது மாறுது. அப்போ பார்த்தீங்கன்னா இது 0.2, இது 0.3 வருது. அப்போ ₹1 ₹1 30 20 ₹1 30 பைசா. அப்போ ₹1 30 பைசா வந்து என்ன செய்யுது, டீவியேஷன் ஆகுது. அப்படின்னா இதில் எது அதிக ரிஸ்க் அதிகம்னா சிவி இஸ் ரிஸ்க் தான். இப்போ ப்ராஜெக்ட் பி ரிஸ்க் இஸ் ஹை, ஸோ ப்ராஜெக்ட் ஏ இஸ் பெட்டர். ஸோ யூ கேனாட் சூஸ் த ப்ராஜெக்ட் பி பிகாஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஹை. இது ரியல் லைஃப்ல எப்படி போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேசி ஒரு ஜாபுக்கு போறீங்க, 10,000 சேலரி வாங்க, ஆனால் ரிஸ்க் ₹2,000 தான் இருக்குது. அதே சேலரி ₹20,000 வாங்குறீங்க, ஆனால் ரிஸ்க் வந்து ₹60,000 ₹6,000 வரைக்கும் இருக்குன்னா, அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த ரிஸ்க் தான் வந்து எஸ்டின்னு சொல்றீங்க, இதுதான் வந்து மீன் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரிட்டர்னா மீன் சொல்றீங்க. அப்போ எஸ்டி பை ரிட்டர்ன் போட்டோம்னா உங்களுக்கு எனக்கு 0.2 0.3 கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது 0.2 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஐ திங்க் எக்ஸாம்பிள் 3ல வந்து ரியல் லைஃப் மீனிங்ல 0.2 இஸ் த எக்ஸாக்ட் மீனிங். அப்போ ப்ராஜெக்ட் ஜாப் ஏவை தான் சூஸ் பண்ணும், ஏன்னா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு கம்பேர் டு பி. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஹவு மச் அன்சர்டனிட்டி ஃபார் ஈச் ஒன் ஏர்னிங். ₹1 எவ்வளோ அன்சர்டனிட்டி ரிஸ்க் எங்க அதிகமாக இருக்குதோன்னு பார்க்குறீங்க. அந்த ரிஸ்க் நம்ம வந்து குறைக்கிறது தான் நல்லது. அதனால நம்ம கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் நம்ம போகிறோம். எஸ், லிசன். அப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6 நம்ம புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 6 கொடுத்துருக்குறான். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோடைய வேல்யூ கேஷ் ஃப்ளோ 10,000 12,000 14,000 16,000 18,000 கொடுத்தா அதோடைய ப்ராபபிலிட்டிஸ் கொடுத்துட்டான். அந்த ப்ராபபிலிட்டிஸ்லாம் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ரிட்டர்ன்னா என்னதுங்க, ஆவரேஜ் ரிட்டர்னு இதை சொல்லுவீங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன், அதுக்கு தான் பேர் மீன். என்னங்க, மீன் அப்படி சொல்லுவீங்க. அப்போ மீன் டிவைடட் பை எஸ்டி டிவைட் பை மீன் போடணும், அதான் கோவேரியேஷன். எஸ்டி டிவைட் பை மீன். அப்போ நம்ம எஸ்டி நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டினா நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் தான் வந்து என்ன ஆயிடுச்சு, ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அதுதான் ஆவரேஜ் மீன் சொல்றீங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், அப்போ இதுதான் எக்ஸு. எக்ஸ் பார் என்பது வந்து 14,000. 10,000 மைனஸ் 14,000 4,000 கிடைக்கும். 4,000 4,000 16 16 லட்சம் இன்ட்டு ப்ராபபிலிட்டி போட்டால் அதெல்லாம் கூட்டிங்கன்னா 4 வேரியன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இந்த வேரியன்ஸுடைய ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா எவ்வளோங்க, 4,80,000க்கு 48 லட்சத்துக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2,100. தட் இஸ் கால்ட் எஸ்டி. நம்ம எப்படி ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா எஸ்டி டிவைடட் பை மீன் போட்டால் யூ வில் கெட் அன் ஆன்சர். அப்போ எஸ்டி எவ்வளவு, 2,190.9 வகுத்தல் 14,000. 2,190.9 வகுத்தல் 14,000. You will get an answer 15. So you will get a answer yes 0.56. இதே ப்ராஜெக்ட் பி உங்களுக்கு அதே தான். ஸோ 4,000 எஸ்டி 4,195.23 வகுத்தல் 18,000. அப்போ 0.23. எஸ் 0.23. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஏக்கும் பிக்கும் உள்ள ரிஸ்க் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எது அதிகமாக ரிஸ்க் இருக்குது, ப்ராஜெக்ட் பி இஸ் மோர் ரிஸ்க். ஸோ யூ கேனாட் சூஸ் தட். அண்ட் டெசிஷன் விச் இஸ் த ப்ராஜெக்ட் கிவ்ஸ் லோ ரிஸ்க். அப்போ ₹1 ₹1க்கு 15 பைசா ரிஸ்க், இது ₹1க்கு 20 பைசாக்கு மேலே ரிஸ்க் இருக்குது அப்படின்னும் பொழுது
இதை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்கோ. எஸ். அப்போ ஹவு மச் ரிஸ்க் ஃபார் ஈச் ஒன் ரிட்டர்ன், ஒரு ரூபாய்க்கு எனக்கு எவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கணக்கு இந்த இடத்துல கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு ரூபாய்க்கு கூடிய ரிஸ்க் தான் இவங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ ஒரு ரூபாய் ரிட்டர்னுக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த சிவி. சிவியோட ஃபார்முலா எஸ்டி பை மீன். தேங்க்யூ. அப்போ மீனிங் ப்ரவர் இதுதான். இப்போ எஸ்டி மட்டும் பார்த்தா பி இஸ் பிக்கர் ரிஸ்கி, பட் சிவி சொல்கிறது ரிட்டர்ன் கம்பேர் பண்ணி ரிஸ்க் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ coefficient of variation measures risk per unit of return and helps in selecting the best project when returns differs. Thanks. Thanks. Thanks.